உத்தரப்பிரதேச மாநில அரசின் தடையை மீறி விவசாயிகளுக்கு ஆதரவாக பாத யாத்திரையை பட்டாபர்சோல் கிராமத்தில் ராகுல் துவக்கியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யமுனா எக்ஸ்பிரஸ் சாலை ஓரத்தில் விவசாய நிலங்களை மாயாவதி அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டாபர்சோல் இரட்டை கிராமத்தில் 2 மாதங்களுக்கு முன் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 4 பேர் பலியாகினர். அதையடுத்து ஓரிரு தினங்களில் விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக பட்டாபர்சோலுக்கு வந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுலை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். இதனால் முதல்வர் மாயாவதிக்கும் ராகுல் காந்திக்கும் நேரடி மோதல் துவங்கியது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதை முன்னிட்டு விவசாயிகளின் ஆதரவை காங்கிரசுக்கு திரட்டுவதற்காக பட்டாபர்சோலில் விவசாயிகள் மாநாட்டை நடத்த ராகுல் காந்தி திட்டமிட்டார். ஆனால் அனுமதி கொடுக்க உத்தரப்பிரதேச அரசு மறுத்துவிட்டதால் அலிகாரில் ஜூலை 9ஆம் தேதி மாநாட்டை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. Well, on the 9th of July, we are having a massive Kisan Mahapanchayat in Aligarh, where the issues of farmers, particularly the Land Acquisition Act and Rehabilitation and Resettlement issues, are to be discussed. The Congress Party is organizing all the farmers who have been agitating on the issue of land acquisition and to sort of acclimatize himself and to send the message to the people in the western UP and throughout the state of UP. 9ஆம் தேதி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் செவ்வாய் அன்று அதிகாலை ராகுல் காந்தி பட்டாபர்சோலுக்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்து விவசாயிகளுடன் இணைந்து யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் பாத யாத்திரையை துவங்கினார். மிர்சாப்பூர், ரோசா, ருஸ்டம்பூர் வழியாக ராவுபுராவுக்கு பாத யாத்திரை செல்லும் அவர் அங்கிருந்து அலிகாருக்கு சென்றடைகிறார். வழியில் பல்வேறு கிராமங்களில் விவசாயிகளை சந்தித்து மாநாட்டுக்கு வரும்படி ராகுல் அழைப்பு விடுக்கிறார். தேர்தல் ஆதாயத்துக்காக ராகுல் பாத யாத்திரை நடத்துவதாக ஆளும் பகுஜன் சமாஜ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளதால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் இடையே மீண்டும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது.